Good morning, children. Today we are going to see about human endocrine glands. So, endocrine glands in animal possess versatile communication system to coordinate biological functions. So, endocrine system animals la pathina they communicate and coordinate the biological functions. So, நம்மளோட பாடியில் நடக்கிற biological functions வந்து எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை communicate பண்ணுறது endocrine glands தான். There are two kinds of glands in our body. நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன் இஸ் எக்ஸோக்ரைன் gland, another one is endocrine glands. Endocrine glands are found in different regions of the body of animal as well as human beings. ஸோ endocrine glands வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேயும் ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் வந்து they are found in different regionsல இருக்கு. These glands are called ductless glands. So endocrine glands வந்து என்ன gland சொல்லலாம் ductless glands because they do not have the ducts, that is tube like structure. Their secretions are called hormones which are produced in minute quantities. So endocrine glands வந்து என்ன secrete பண்ணுதுன்னா ஹார்மோன் secrete பண்ணுது. அது எவ்வளோ அளவு secrete பண்ணுதுன்னா minute quantities, that is small quantities. Their secretions diffuse into the bloodstream and are carried to the distant parts of the body. அது மாதிரி செக்ரீட் பண்ணுற அந்த ஹார்மோன்ஸை பிளட் ஸ்ட்ரீம் வழியாகவே டிஸ்டன்ட் பார்ட் அதர் பார்ட்ஸுக்கு வந்து பாடியோட அதர் பார்ட்ஸுக்கு பிளட் வழியாக தான் போகுது. தே ஆக்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்கன் விச் ஆர் ரெஃபர்ட் அஸ் டார்கெட் ஆர்கன். அது மாதிரி போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் வந்து அது ஒர்க் பண்ணுது. அந்த ஆர்கனை என்ன சொல்கிறோம்? டார்கெட் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். Exocrine glands have specific ducts. They have the ducts. They secrete enzymes in the ducts. So அது என்ன secrete பண்ணுது? enzyme secrete பண்ணுது. எங்க? in the ductsல வந்து secrete பண்ணுது. Example for exocrine glands வந்து salivary glands, mammary glands, sweat glands. Next you see, do you know? The branch of biology which deals with the study of the endocrine glands and its physiology is known as endocrinology. ஸோ இங்கே டிஃபைன் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா த பயாலஜி வந்து அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸை பற்றியும் அதனுடைய ஃபங்க்ஷனை பற்றியும் அதாவது ஃபிசியாலஜி பற்றியும் படிக்கிறது தான் வந்து அந்த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தான் வந்து என்ன சொல்கிறோம்? எண்டோக்ரைனாலஜி. இது வந்து இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட். டிஃபைன் எண்டோக்ரைனாலஜி. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், தாமஸ் அடிசன் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. அப்போ அந்த எண்டோக்ரைனாலஜிக்கு யார் வந்து ஃபாதர்? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி? தாமஸ் அடிசன். அதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் W.M. Bayliss and E.H. Starling introduced the term hormone in 1909. ஸோ 1909ல் வந்து W.M. Bayliss-உம் E.H. Starling-உம் they are introduced the term hormone. ஹார்மோன்ற அந்த வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் த ஹார்மோன் செக்ரீஷன். ஸோ ஹார்மோன் செக்ரீஷனில் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னா தே ஆர் டிஸ்கவர்டு W.M. Bayliss அண்ட் E.H. ஸ்டார்லிங்கும் அந்த ஹார்மோன்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹார்மோன் செக்ரீஷனும் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் யூ சி த எண்டோக்ரைன் கிளான்ஸ் present in human and other vertebrates. என்னென்ன எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்கில் இருக்குது பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிட்யூட்டரி கிளாண்ட், செகண்ட் ஒன் தைராய்டு கிளாண்ட், தேர்ட் ஒன் பேராதைராய்டு கிளாண்ட், ஃபோர்த் ஒன் pancreas, தட் இஸ் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டில் 2 பார்ட் இருக்குது. ஒன் இஸ் அட்ரினல் கார்டெக்ஸ், another one is adrenal medulla. Next gonads. Gonadsனா வந்து reproductive, that is testis and ovary. Next one is thymus gland. See the diagram. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது பாரு. என்னென்ன கிளான்ஸ் வந்து இருக்குது பாரு. இங்கே பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இருக்குது, அண்ட் பேராதைராய்டு கிளாண்ட் இருக்குது, pancreas, adrenal gland இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவரி இன் ஃபீமேல், டெஸ்டிஸ் இன் மேல். அதோட அடிஷ்னலாக வந்து பீனியல் கிளாண்ட் இருக்கும், தலாமஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராம். ஓகே, இது ப்ராக்டிக்கல்லும் வரும் உங்களுக்கு. First we see the pituitary gland. Pituitary gland or hypophysis. It is a P-shaped compact mass of cells. ஸோ இதனுடைய ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா P-shaped. P-னா வந்து பட்டாணி வடிவில் இருக்கும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, பிட்யூட்டரி கிளாண்டோடைய ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் பாரு, பட்டாணி ஷேப்பில் வந்து இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஏ மாஸ் ஆஃப் செல்ஸ். மாஸ் ஆஃப் செல்ஸ்னா குரூப் ஆஃப் செல்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த மிட் பிரைன். ஸோ எங்கே இருக்குன்னா மிட் பிரைனுடைய அடிப்பகுதியில் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இருக்கும். இட் இஸ் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ் பை எ பிட்யூட்டரி ஸ்டாக். ஸோ எதோட அட்டாச் ஆகிருக்குன்னா ஹைப்போதலாமஸோடைய பை எ பிட்யூட்டரி ஸ்டாக்கோட. செகண்ட் டயக்ராமில் பாரு, பிட்யூட்டரி ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அந்த பிட்யூட்டரி ஸ்டாக்கோட ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆகிருக்கு பிட்யூட்டரி கிளாண்டு. இட் ஹாஸ் 2 lobes. 2 lobes இருக்கு பாரு. ஒன் இஸ் ஆன்டீரியர் லோப், அனதர் ஒன் இஸ் போஸ்டீரியர் லோப். இந்த 2 லோபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆன்டீரியர் லோப் இஸ் அதர்வைஸ் கால் இட் as adenohypophysis. ஆன்டீரியர் லோப் வந்து என்னன்னு சொல்லலாம், வந்து adenohypophysis சொல்லலாம். தென் போஸ்டீரியர் லோப் இஸ் கால்ட் இஸ் neurohypophysis. The intermediate lobe is not found in human beings. So intermediate ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஒரு லோப் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸில் கிடையாது. Next you see the pituitary gland forms the major endocrine gland in most vertebrates. Vertebrates-ல பார்த்தீங்கன்னா எது வந்து major endocrine gland? Pituitary gland தான். It regulates and controls the other endocrine glands and so is called the master gland. ஸோ வந்து இது மற்ற கிளாண்ட்ஸ், மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறதுனால pituitary gland is called as master gland. ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. which gland is called as master gland? Pituitary gland is called as master gland. Okay. See the portions for quarterly exam. Quarterly exam உடைய portions பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சார் கம்ப்ளீட்டட் 4 lessons, 5 lessons முடிச்சிருப்பார். பட் 4 lessons, lesson 1st, 2nd, 3rd and 4th. பயாலஜியில் lesson 12, 13 and 14 what we complete, எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்குமோ அந்த லெசன் வரைக்கும் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு. பேட்டன் பாரு, ஃபார் அவுட் ஆஃப் 75 மார்க்ஸ் பார்ட் 1 சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் வந்து 12 மார்க்ஸ். பார்ட் 2 ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். அதில் கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. அதில் கொஸ்டின் நம்பர் 22 வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து சம்ஸ் ப்ராப்ளம் தான் வரும். ஓகேவா? அது வந்து 7 2s are 14 மார்க்ஸ். தென் பார்ட் 3 ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். அதுலேயும் கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி. தட் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் ஃபிசிக்ஸ். அதுவும் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம் தான் வரும். தென் அது வந்து 7 4s are 28 மார்க்ஸ். தென் பார்ட் 4 ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். இது வந்து லாங் ஆன்சர் ஆர்ஆரில் கேட்போம். ஃபஸ்ட் கொஷின்னா ஒன்று வந்து ரெண்டுமே வந்து ஆர்ஆரில் ஃபிசிக்ஸில் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின்லாம் ஆர்ஆரில் ஃபிசிக்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் வரும். அது மாதிரி வரும். ஓகேவா? அதில் 3 கொஷின்ஸ், 3 × 7 21 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து இங்கே 7 மார்க்ஸ். டோட்டலாக 75 மார்க்ஸ் ஃபார் த குவார்டர்லி எக்ஸாம். ஓகே, ப்ரிப்பேர் வெல் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் அண்ட் ரைட் வெல். இன்றைக்கி அசைன்மெண்ட் வந்து டிஃபைன் எண்டோக்ரைனாலஜி, அந்த ஒரு கொஷின் மட்டும், அதுக்கு டெஃபினிஷன் மட்டும் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் எ நைஸ் டே.